கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுமா? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஐடி ரிலேட்டடான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, இல்லை பேங்க் ஜாப்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிகே வித் ஜிகே சேனலில் எந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர்லேருந்து இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டெக்னீஷியன், சீனியர் அசிஸ்டன்ட், ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன, ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரோட அஃபீஷியலான வெப்சைட். ஸோ அதில் தான் இப்போ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர் அசிஸ்டன்ட் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 year ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரோல் நமக்கு இருக்கும், அக்கமடேஷன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இங்கே பாப்பப் ஆகும். அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டாப் 3 ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன். ஸோ அதுக்கு கிராஜுவேட் இன் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ இன் ஹிஸ்டோபேத்தாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 13,577லேருந்து 27,152, அது கூட டேனஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு ஒரு 35,000 to 40,000 இருக்கும். ஏஜ் லிமிட் பிலோ 35 years இருக்குங்க, அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா இந்த அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி, இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எம்டி அனாட்டமி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கும் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 அப்ளை பண்ணணும். சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசின். ஸோ இதுக்கு எம்டிஆர் டிஎன்பி இன் எமர்ஜென்சி மெடிசின் முடிச்சிருக்கணும், அல்லது பல்மனரி மெடிசின் அனஸ்தியாலஜி முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ எம்எஸ் அல்லது டிஎன்பி ஜென்ரல் சர்ஜரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 25. சீனியர் ரிசர்ச் ஆஃபீஸர், இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸோட மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் இதுக்கு 25. ஜூனியர் சைக்காலஜிஸ்ட், இதுக்கு எம்ஏ ஆர் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் ஆர் கவுன்சிலிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் 25. ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட், இதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்களா. ஸோ மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் தான் நம்ம இது பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு ரிசர்ச் பேஸ்டான ஒரு ஜாப் தான். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் 25. கிராஜுவேட் டெக்னீஷியன் ட்ரைனி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 8,800, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பிலோ 30 years இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 27. சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 years ரெகக்னைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்பிபிஎஸ்சில். அதாவது நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் 27. டெக்னீஷியன் ட்ரெயினி ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஜெனடிக்ஸ், இதுக்கு ஹெச்எஸ்சி வித் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி ஸ்டைஃபன் 7,700, ஏஜ் லிமிட் பிலோ 30 years. ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படின்னா பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, சாம்பிள் ப்ராசஸிங், ஸோ இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? மாலிகுலர் லெபார்ட்ரியில் லேப் அசிஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/5. ஸோ இதுதான் இந்த 11 போஸ்ட்டு. அதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எப்போ லாஸ்ட் டேட், ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.